டெல்லி குண்டுவெடிப்புக்கு பின்னணியில் ஹபீஸ் சையது. வீடியோ வந்த சில நாட்களில் நடந்த சம்பவம். மோடி அதிர்ச்சி. டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே ஏற்பட்ட கார் குண்டுவெடிப்பில் 13 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. லஷ்கர் இ தொய்பா தளபதியின் சமீபத்திய வீடியோ வெளியான நிலையில் வங்கதேசத்தை தளமாக கொண்டு செயல்பட்டார்கள், இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதா மிரட்டல் விடுத்த நிலையில தான் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கு. செங்கோட்டை குண்டுவெடிப்புக்கு பின்னணியில் பயங்கரவாதி ஹபீஸ் சையது கை இருக்கிறதா என்ற சந்தேகத்தை கிளப்பியிருக்கு. அதாவது நேற்று ஜெய்ஷ் இ முகமது மற்றும் அன்சார் கஸ்வத் உல் ஹிந்த் ஆகியவற்றோட தொடர்புடைய பயங்கரவாத நெட்வொர்க் ஒன்று ஃபரிதாபாத்தில் பிடிபட்டாங்க. 3 மருத்துவர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டாங்க மற்றும் கிட்டத்தட்ட 2900 கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பயங்கரவாத குழுவினர் ஜம்மு மற்றும் காஷ்மீர், ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசம் முழுவதும் செயல்பட்டதா அதிகாரிகளும் தெரிவிச்சிருந்தாங்க. ஜம்மு காஷ்மீர், ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச காவல்துறையினர் மற்றும் மத்திய புலனாய்வு அமைப்புகள் இணைந்து 15 நாட்கள் நடத்திய கூட்டு நடவடிக்கையை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கைகள் நடத்தப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களில் ஃபரிதாபாத்தில் கண்காணிக்கப்பட்ட காஷ்மீரை சேர்ந்த டாக்டர் முஜாமில் கனாயி மற்றும் விசாரணைக்காக ஸ்ரீநகருக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்ட லக்னோவை சேர்ந்த டாக்டர் ஷாஹின் ஆகியோர் அடங்குவாங்க. அவரது காரில் இருந்து AK-47 துப்பாக்கி மீட்கப்பட்டதா அதிகாரிகள் தெரிவித்தாங்க. ஜம்மு காஷ்மீர் காவல்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி மீட்கப்பட்ட வெடிபொருட்களில் சுமார் 2900 கிலோ எடையுள்ள அமோனியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட் மற்றும் சல்ஃபர் ஆகியவை இருந்திருக்கு. ஃபரிதாபாத்தில் உள்ள கனாயியின் வாடகை வீட்டில் சுமார் 360 கிலோ அமோனியம் நைட்ரேட் என நம்பப்படும் எளிதில் எரியக்கூடிய பொருள், ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த நிலையில் டெல்லி செங்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள மெட்ரோ ரயில் நிலையத்தில் 1வது நுழைவு வாயில் அருகே, அதாவது நேற்று திங்கட்கிழமை மாலை கார் ஒன்று வெடித்தது. சிக்னல் அருகே மெதுவாக சென்று கொண்டிருந்த கார் திடீர்னு பார்த்தீங்கன்னா வெடிச்சது. இதன் காரணமாக தான் அருகில் இருந்த 13 வாகனங்கள் எரிந்து நாசமாயிடுச்சு. இந்த சம்பவத்தில் 13 பேர் பலியாகியிருக்காங்க, 24 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. செங்கோட்டை குண்டுவெடிப்புக்கான அதிகாரப்பூர்வமான காரணம் எதையும் அரசாங்கம் இதுவரைக்கும் தெரிவிக்கல. LNJP மருத்துவமனையில் இருந்து ஊடகங்களுக்கு பேட்டி அளித்த மத்திய உள்துறை அமைச்சர், நாங்கள் அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ந்து வரோம், அனைத்து சாத்தியக்கூறுகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு முழுமையான விசாரணையை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அக்டோபர் 30 அன்று பாகிஸ்தானில் கைஃபூர் தமோவாலியில் நடைபெற்ற வேரணியின் காணொலியில் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் மூத்த தளபதி சைஃபுல்லா சைஃப் ஹபீஸ் சயீத் சும்மா உட்கார்ந்திருக்கவில்லை. அவர் வங்கதேசம் வழியாக இந்தியாவை தாக்க தயாராகிவிட்டார் என அறிவிச்சிருந்தாங்க. LET செயல்பாட்டாளர்கள் ஏற்கனவே இந்தியாவிற்கு பதிலளிக்க தயாராக இருப்பதாகவும் சயீப் சொல்லியிருந்தார். லஷ்கர் இ தொய்பாவின் நிறுவனரும் ஹைனாவால் சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டவருமான ஹபீஸ் சயீத் பல பயங்கரவாத சம்பவங்களில் தொடர்புடைய ஜிஹாத் என்ற பெயரில் இந்திய எல்லையோரம் உள்ள வங்கதேச பகுதிகளில் அந்நாட்டு இளைஞர்களுக்கு பயங்கரவாத பயிற்சிகளை அளித்து அங்கிருந்து இந்தியா மீது தாக்குதல்களை நடத்த சயீத் திட்டமிட்டு வருவதாகவும் சயீப் பேசியிருந்தார். இந்த நிலையில தான் டெல்லி செங்கோட்டை கார் வெடிப்பு சம்பவத்தின் பின்னணியில் லஷ்கர் இ தொய்பா நிறுவனர் ஹபீஸ் சயீத் கை இருக்கலாம் என்ற சந்தேகங்கள் இருந்திருக்கு. கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான உடனடியான விசாரணை தொடங்கப்பட்டிருக்க நிலையில் இதில் பயங்கரவாத சதி நடவடிக்கைகள் இருக்கிறதா என்பது விரைவிலே தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.